தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்த நிர்வாகிகளுடைய வீட்டில் இன்று காலை 6 மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் வந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். திருநெல்வேலியை பொறுத்தவரை நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் அவருடைய வீட்டில் வந்து காலை 6 மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திருப்புவனம் பகுதியை சேர்ந்த ராமலிங்கம் என்பவருடைய படுகொலை தொடர்பான இந்த வழக்கில் வந்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டதாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் பகுதியில் வந்து பாமக உறுப்பினராக இருந்தவர் ராமலிங்கம். இவர் வந்து ஒரு இந்து, அதாவது மத ரீதியான பிரச்சாரத்தை வந்து எதிர்த்து வாதிட்டதாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான விசாரணை என்பது தேசிய முகமையுடைய விசாரணையாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த படுகொலையின் விசாரணையானது சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த வழக்கில் வந்து 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையில் வந்து முக்கியமாக எஸ்டிபிஐ கட்சி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப், ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு வந்து தொடர்பு இருப்பதாக என்ஐஏ விசாரணையில் வந்து தெரிய வந்ததை அடுத்து இந்த சோதனையானது தமிழகம் முழுவதும் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையானது நெல்லை மேலப்பாளையத்தில் நெல்லை முபாரக் அவருடைய வீட்டில் வந்து சுமார் 3.5 மணி நேரம் அளவிற்கு விசாரணை நடத்தப்பட்டது. இதில் வந்து தற்போது வந்து அந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. அவருடைய நெல்லை முபாரக் அவருடைய மொபைல் போனானது கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் விசாரணைக்கு தேவைப்படும் போது அழைப்பார்கள் என்ற விவரத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நெல்லை முபாரக் வந்து செய்தியாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை தெரிவித்தார். இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அமலாக்கத்துறை போன்று என்ஐஏ அதிகாரிகளை வைத்து சிறுபான்மையின மக்கள் வந்து மிரட்டப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் இந்த கொலைக்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் ஒரு துளி கூட தொடர்பு இல்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் மூலம் சட்ட ரீதியாக தாங்கள் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார்.